ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்கா பற்றின ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கப்பி காம்போ போடுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஒரு 5 வகையான கப்பீஸ் போடுறோம். ஸோ எல்லாருக்குமே மேக்ஸிமம் இந்த கப்பி வந்து செட் ஆகக்கூடிய கப்பி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பாருங்கள். ஸோ என்னென்ன ஃபிஷஸ்ன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பிங்குங்க. ஸோ எல்லோ பிங்கும் அதே மாதிரி இந்த காம்போ சொல்லிடுறேங்க. இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய கப்பி தான். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்ஸாட்டிக் கப்பியாக கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் சைஸ் மட்டும் நான் தெளிவாக வீடியோவில் சொல்லிடுறேன். மீடியம் சைஸ்னே சொல்லிடுறேன். ஏன்னா 350 ரூபாய் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு கப்பி குட்டி போடுற மாதிரி கொடுங்க அப்படிங்கிறீங்க. ஒரு வாரம் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நாளைக்கே குட்டி போடுறது நம்ம கையில் இல்லைங்க. பெரிய சைஸ் வாங்கினாலுமே குட்டி போகிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகேங்களா, உங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 வாரத்தில் குட்டி போகிற மாதிரி இதாகும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் இருந்தே அல்பினோ வெரைட்டிலாம் போகாமல் கொஞ்சம் வெரைட்டி ட்ரை பண்ணிட்டு போங்க. நான் நிறைய பேர் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை பண்ணுறேங்க. ப்ரோ நான் அமௌண்ட் எவ்வளோ நாள் கொடுக்குறேங்க. அமௌண்ட் இங்கே பிரச்சனை இல்லைங்க. ஸோ தயவு செஞ்சு அல்பினோ வெரைட்டி எடுத்தோடனே ட்ரை பண்ணாதீங்க. பிகினர்ஸ் யாரும் சொல்கிறேன், ஆல்ரெடி வச்சுருக்கீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அல்பினோ வெரைட்டியில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஆர்டிமியாக முடிஞ்சாலும் லைவ் கல்ச்சர் கொடுத்தா முடியாது, அதில் சர்வே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு புதுசாக பிகினர்ஸாக இருக்கீங்க, தயவு செஞ்சு அல்பினோ வெரைட்டி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் அமௌண்ட்டுக்கோசம் சொல்லிங்க. நிறைய பேர் கோச்சிக்கிறீங்க, ப்ரோ அமௌண்ட்டெல்லாம் எனக்கு கவலை இல்லை ப்ரோ, அது கொடுங்க அப்படிங்கிறீங்க. நான் திருப்பி அமௌண்ட்டு எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது அல்பினோ வெரைட்டி சில பேர் செட் ஆகாது. ஸோ அதுதான் திருப்பி நான் ஒரு வீடியோ சொல்லுவேன். பட் நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறீங்க அமௌண்ட்டுக்கோசம் சொல்கிறாங்களாட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நான் வீடியோ சொல்கிறேங்க. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பேசிக் வெரைட்டியாக இல்லை அல்பினோ வெரைட்டி இல்லாமல் ஃபஸ்ட் எடுத்து போய் வளர்த்தி பாருங்கள். நான் என்னென்ன ஃபிஷஸ்ன்னு சொல்லிடுறேன். இந்த 5 பேர் கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே ஒர்த்தாக இருங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் எடுத்து எல்லோ பிங்கு இதை நான் சைடு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லோ பிங்க்கு குவாலிட்டி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது எப்பயுமே சொல்லிடுறேங்க, இது கண்டிஷனுக்கோசரம் நார்மல் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் ஆல்கே வாட்டர் வச்சு நல்ல கலரேஷன் டார்க்காகுங்க. இல்லை ப்ரோ லைவ் கல்ச்சர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்ல டார்க் எல்லோவாக இருக்குங்க. நான் ஒவ்வொரு டைம் வீடியோ சொல்கிறது. அதே மாதிரி இது வந்து ஃபுல், அதாவது முந்தானத்து ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பில்லைங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த இதில் இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த காம்போக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸாக எடுத்துருக்கோம். ஸோ அதுவே ப்ரோ இந்த லாட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லாட்டாக வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட இல்லை 85 ரூபா தான் வருங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். மினிமம் அதாவது ஒரு பேர் அது மாதிரி எடுத்துகிட்டு 140 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசிக்கிட் 50 ரூபா. அதே மாதிரி இந்த லாட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஷ் புதுசாக கொண்டு வந்த லாட்டுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு லாட் வச்சுருந்துருப்பேன். ஸோ அந்த லாட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ முந்தானத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கப்பீஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த லாட் இதுதான். அதனுடைய ஃபீமேல் பாருங்கள், வெறும் ஒரே வாரத்தில் சைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று சூப்பராகிருங்க. இப்போயுமே நான் சொல்லிடுறதாங்க, நான் ஏன் இப்போ இந்த லாட்டு அந்த லாட்டு நான் ஒட்டுக்கா போட்டிருக்கலாம், நான் ஏன் போடலன்னு நான் வீடியோ சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக கப்பீஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில்லி மொசிக்கிட் 50 உங்கள் வீட்டில் இருந்தாலுமே அதோட தயவு செஞ்சு இந்த கப்பீஸில் விடாதீங்க. ஓகேங்களா, அதாவது இப்போ உங்கள் இடத்துக்கு வந்து செட்டான கப்பீஸோடு நீங்கள் எந்த கப்பீஸும் விடாதீங்க. இப்போ நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா அது வந்து தனித்தனியாக டப்ஸில் மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ ஆஃப் பிளாக் குட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆஃப் பிளாக் கப்பி வெரைட்டி இருக்கும். ஸோ இதில் வந்து குட்டி நிறையா இருக்கும், ஒரு 50-60 குட்டி இருக்கும். புதுசாக போடுற குட்டின்னு என்ன பண்ணுவோம்னா இதோட விட மாட்டாங்க. ஓகேங்களா, இதோட விட்டிங்கன்னா திடீர்னு புதுசாக போட்ட குட்டிக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி கம்ப்ளீட்டாக காலியாயிரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்க. இப்போ வந்து புதுசாக குட்டி இருக்குது அப்படின்னா அதை தனியாக போட்டு வைங்க, புதுசாக ஒரு குட்டி வேறு டப்ஸில் போட்டு வைங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த சில்லி மொசிக்கிட் 50 குட்டி சைடு இந்த இதை சைடு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது சைடு வியூ பார்த்துக்கோங்க. சில்லி மொசிக்கிட் 50 சைடு வியூ பக்கா குவாலிட்டியில் இருக்கும். ஸோ கொஞ்சம் பிளாக் அடித்த மாதிரி தெரியுது, எல்லாம் இருட்டாக தெரியுற மாதிரி தெரியுது. பட் வீடியோவில் கிளாரிட்டி வந்துடும் நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டி பார்த்துக்கோங்க, செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக சில்லி மொசிக்கிட் 50 அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கோல்டுங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இன்னொன்று சொல்லிடுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ எனக்கு வந்து 100 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எதுவுமே மிங்கிள் ஆகக்கூடாது ப்ரோ அப்படின்பாங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணுற கப்பி நான் எதுன்னு சொல்லிடுறேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் எல்லோ பிங்க் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 100 குட்டி போடுதுன்னா மேல் ஃபீமேலாக தான் வருமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரீட் மேக்ஸிமம் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு 70-80 குட்டி போடுது அப்படின்னா மட்டும்தான் 1-2 மட்டும் கொஞ்சம் லைனேஜ் மாறின மாதிரி தெரியும். மற்றபடி எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் வருங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு கப்பி நீங்கள் என்ன கப்பி எடுத்தாலும் சரிங்க, இப்போ சில்லி மொசிக்கிட் 50 எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கப்பி எடுத்தாலும் சரி 1-2 கப்பி, அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 குட்டி போடுது அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இந்த மாதிரி ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வரும். ஸோ இது வந்து காமன் தான். ஓகேங்களா, இது வந்து இந்த கப்பீஸ்ன்னு இல்லை, எல்லா கப்பீஸ்லையும் இது வந்து காமன் தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருவேன். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, அது எல்லோ டெக்ஸ்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படியே விட்டுருக்கேன்.
இதுவுமே நல்ல ஒரு ப்ரீட் ஆகும். அது வந்து வேறு மாதிரி கப்பி வருங்க ஓகேங்களா. இந்த எல்லோ டெக்ஸ்டர்னு சொல்லிட்டு ஓல்டு லைனேஜில் கப்பீஸ் இருக்கும். ஸோ அது வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி கப்பீஸ் இருந்துச்சுனால நான் கம்மி விட்டுட்டேன். நான் அதே மாதிரி ஆஃப் கோல்டுன்னு சொல்லுவேன் இது. ஸோ இது வேணா சொல்லுங்கள். இந்த கப்பி வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே காம்போவில் வரும். இந்த 5 பேர் காம்போவில் இதுவுமே ஒரு பேர் வரும். 5 பேர் சேர்த்து 350 ப்ளஸ் கொரியர் சார்ஜ் தனியாக வருங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் வேறு கப்பி என்னென்னா, ஸோ அடுத்ததான் ரெட் சில்வோடுங்க. ஸோ ரெட் சில்வோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி தனியாக இருக்குங்க. இது வந்து இந்த காம்போக்கோசரம் கொஞ்சம் மீடியம் சைஸில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வேணா சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பேர் வரும் ஓகேங்களா. ரெட் சில்வோட ஒரு பேர் வரும். ஸோ இந்த கப்பி சொல்லிடுறேன், குவாலிட்டி பார்த்துக்கோங்க. இது இருந்தாலும் இது சைடு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலாக கொஞ்சம் இதாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆல்கே வாட்டர் இருந்தால் கொஞ்சம் கலராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் என்னன்னு தெரியல, டக்குன்னு கொஞ்சம் இருட்டான மாதிரி ஆயிடுது. ஸோ இது குவாலிட்டி பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பட் இந்த ரெட் சில்வோட மேக்ஸிமம் நல்லா இருக்குங்க. கையில் எடுத்த கூட சூப்பராக தெரிஞ்சுதான். ஸோ கவரில் போட்டப்போ எல்லாம் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கே வாட்டருங்க. ஸோ அதனால தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும், குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் ஓகேங்களா. ரெட் சில்வோட இதுவும் ஒரு பேர் வரும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் கப்பிங்க. ஸோ ட்ராகன் கப்பியில் இந்த ரெட் ட்ராகனு ஸோ அதெல்லாம் இல்லைங்க. ஸோ எல்லோ ட்ராகன் எல்லா கப்பி கலந்தாக இருக்கும், குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஸோ இது வேணா சொல்லுங்கள். ஸோ இதுவுமே ஒரு பேர் வரும் ஓகேங்களா. ஸோ எதுவுமே ஒரு பேர் வரும், எல்லோ ட்ராகனு. ஸோ இல்லை அப்படின்னா நிறைய ட்ராகன் கப்பி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், ஏதோ ஒரு பேர் வரும் ஓகேங்களா. ஸோ இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கோல்டு கப்பி மட்டும் ஆஃப் கோல்டு மட்டும் கொஞ்சம் லிமிடெட் பேர்ஸாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் பிளாக் ஒரு பேர் போட்டு வரேன். ஸோ இது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து குட்டி வந்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வெரைட்டி. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்து போயிருவீங்க, என்னன்னா குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் ஓகேங்களா. இதுலேயும் ஒரு பேர் வரும். ஸோ பட் இதில் நிறைய மீன் இருக்குது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆல்கே வாட்டர் இருக்கனால உங்களுக்கு பெருசாக தெரிவிக்காது. அதே மாதிரி ட்ராகன் கப்பி இதுலேயுமே இருக்குது. ஸோ இது வேணால் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இதில் எல்லோ ட்ராகன் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் ஒரு பேர், இதில் இருந்து அதான் 5 பேர் காம்போட இது ஒரு பேர் வரும் ஓகேங்களா. எல்லாமே சேர்த்து 5 பேர் சேர்த்து 350 ரூபா தான் வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வந்து தனியாக வரும். இது இல்லாமல் வேறு என்ன ப்ரோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ வேறு என்னென்ன சேலுக்கு இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். இந்த ரெட் ராம்ஸ்டர் ஸ்டைல்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இது வந்து நம்மள்ட்ட இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஜோடி வந்து 25 ரூபாய் சேல் பண்ணிருக்கோம். ஸோ இது வேணா சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் போடுற ஃபுட்டு வேஸ்ட்டாக நிறையா இருக்குது அப்படின்னா இதெல்லாம் சாப்பிடுங்க ஓகேங்களா. ஸோ நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் கப்பீஸ் வந்து நிறைய நான் அப்பப்போ ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் அதையும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து நீங்கள் சேல் பண்ணது போக இப்போ உதாரணம் நியான் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு கப்பி இருந்துச்சு. அந்த கப்பி சேல் பண்ணும்போது அதில் ஏதோ ஒரு பேர் 2 பேர் மிச்சம் ஆகிடுச்சுன்னா அப்படியே அதே டப்பில் விட்டுருவேன். ஸோ அது வந்து குட்டி போகிறதுங்க பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு அதனுடைய குட்டி பாருங்கள். ஸோ அதனுடைய குட்டி தான் இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே அதனுடைய குட்டி தான். ஸோ இது குட்டி வந்து எப்படின்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன். ஸோ அதுலேருந்து வரும். அதே மாதிரி தான் மாஸ்கோ ப்ளூ குட்டி பாருங்கள். ஸோ இது தனியாக டப்பால் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இது மாஸ்கோ ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு. ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் ஆகும். எந்த குட்டியாக இருந்தாலும் 1.5 மாதம் ஆகும். ஸோ அப்படி தான் மெஜந்தா கோயும் அதே மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ மெஜந்தா கோய் கப்பி இருக்கும். இப்போ குட்டி மேக்ஸிமம் அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த வாட்டர் தான் மெயினுங்க. ஸோ வாட்டர் வந்து மெயினாக இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா குட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை அப்புறம் எனக்கு நல்லா தெரியணும் மீன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி இருக்கணும், அதையும் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபிஷ் இருக்குது. ரைஸ் ஃபிஷ் சேலுக்கு இருக்குது. இது வேணால் சொல்லுங்கள். பேர் 90 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆரஞ்சு இருக்கும், பிளாக் இருக்கும். ஸோ ஆரஞ்சு ப்ரௌன், இது பிளாக் மாதிரி தெரியும், ப்ரௌனு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது இருக்குல்ல தண்ணி வந்து நல்ல ஆல்கேவாக மெயின்டைன் பண்ணிருக்குங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும் ஓகேங்களா. இதில் நல்லாயிருக்கும். இப்போ மேக்ஸிமம் ப்ரீட் பண்ணுறது விட்டேன். நான் ஒரு டைம் ப்ரீட் பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் ப்ரீட் பண்ணியிருப்பேன். அவ்வளோ குட்டி எடுத்தேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் விட்டுட்டேன். ஏன்னா வந்து நிறைய இதாகிடுச்சு. ஸோ இதில் வேறு ஏதாவது கப்பீஸ் போடலான்ட்டு அதனால தான் இது பண்ணிருக்கு. ப்ரீட் பண்ணவே இல்லை. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் ரைஸ் ஃபிஷ்ஷும் கேட்டே தான் இருக்கீங்க. அடுத்து லாட்டாக வந்து ப்ரீட் பண்ணணும் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன ப்ரோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பிளான்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த கப் பிளான்ஸ் எப்படி ப்ரோ வளர்க்குறீங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் எப்பயுமே சொல்கிறதாங்க, நீங்கள் ரொம்ப நிறையா மண் போடணும், டப்பா ஃபுல்லாக மண் போடணும் அப்படிலாம் இல்லை. கொஞ்சோண்டு மண் போட்டு வச்சுட்டிங்கனாவே நல்லா நிறையா ஆகுங்க. ஸோ என்னன்னா இதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பீஸ் நீங்கள் வளர்க்கும் போது ஆகட்டும், அவுட்டோரில் வைக்கும்போது இந்த ஆல்கேன்னு சொல்லுவோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய ஆல்கே இருக்குது. ஸோ அந்த ஆல்கே வந்ததுனா மட்டும் இந்த ஏர் ஆல்கே மட்டும் கொஞ்சம் மோசமானது. இதில் போய் என்ன பண்ணால் மீன் போய் சிக்கிக்கும். ஸோ அது மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் ஒரு சின்ன கப்பு தாங்க. ஸோ நம்ம வந்து உதாரணத்துக்கு வேறு இது தருவோம். ஸோ அந்த இது சொல்கிற பிளான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு கப்பு போட்டு கொஞ்சோண்டு மண் போட்டு நீங்கள் வெளியில் எப்படி பிளான்ஸ் வளர்க்குறீங்க, கொஞ்சம் சுற்றி ஓட்டை போட்டு வெளியில் வச்சுருவீங்களா, இது வந்து தண்ணிக்குள்ளே வைக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. அதுவே தண்ணிக்கு மேலே வளரும். ஸோ அந்த லீஃப் எதுவுமே வாடாது ஓகேங்களா. ஸோ இது நல்லா வளரும். நீங்கள் வளர பிளான்ட் வந்து இது மாதிரி குச்சி எடுத்து உடச்சி ஸோ திருப்பி வேறு மண்ணில் நட்டு வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு வேறு இதில் வளர்ந்துட்டே இருக்கும். கப் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் வாடிடுச்சுன்னு நினச்சி எதுவுமே தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ இதெல்லாமே ஃப்ரெண்டு வீட்டில் இருந்த பிளான்ஸ் தான். அவன் என்ன பண்ணுவான்னா
வாடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்கிட்ட கொடுத்துருவான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அது கொஞ்சம் வளர்த்திக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு தோணுச்சு அப்படின்னா மண்ணில் நட்ட வைப்பேன், இல்லாட்டி அப்படியே விட்டுருவேன். ஸோ அதுக்கு அதே மாதிரி மழை தண்ணி இருந்துச்சுன்னா மழை தண்ணியில் போட்டு வைங்க, நல்லா சூப்பராக க்ரோத் ஆகும். ஓகேங்களா. ஸோ நார்மல் வாட்டரில் வளர்த்துறதோட மழை தண்ணியில் வச்சிங்கன்னா பிளான்ஸை பொறுத்தவரைக்கும் நல்லா க்ரோத் ஆகும். உங்களுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் க்ரோத் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்குன்னு ரொம்ப இது பண்ணாதீங்க, அவசரப்பட்டு நீங்கள் வச்ச உடனே எனக்கு 2 நாளில் பிளான்ஸ் வளரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சில பேருக்கு 1 மாதத்தில் வளரும், சில பேருக்கு வந்து வாடி அதுலேருந்து புது லீஃப் வளரும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பொறுமையாக வளர்த்துங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளைமேட்டு அவ்வளோதான், மே மாதம் ஆரம்பிக்க போதுங்க. குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்களே வெறுத்துருவீங்க, என்னடா இவ்வளோ குட்டி போடுது அப்படின்ட்டு. நான் சும்மா ஒரு 10 குட்டி நம்ம உள்ளே விட்டு வச்சுருந்தேன். ஸோ எல்லா கப்பிக்கும் இடம் இல்லை அப்படின்ட்டு அதுங்க ப்ரீடாக ஆரம்பிச்சு இங்கே பாருங்கள், குட்டியாலே நம்பிருச்சுங்க. ஸோ கை வச்சனாவே ஃபுல்லாக குட்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் கூட அந்தளவுக்கு மீன் தெரியுதான்னு தெரியலிங்க, ஃபுல்லாக குட்டி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அப்படியே குட்டியாலே நம்பிருச்சு. ஸோ ஃபுட்டு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஃபுல்லாக நம்பிட மாட்டிருக்காது தான். ஸோ அதேமாதிரி மெட்டல் ரெட்லெஸ் கடைசியாக மிச்சமாச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொண்டு வந்து போட்டேன், அதுவுமே குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ நான் இது வந்து ப்ரீடிங் பேர் எனக்கு ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சண்டே நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது என் கடையில் மிச்சமாயிடுச்சு அப்படின்னா கப்பீஸ் ஏதோ 1-2 பேர் வந்து எல்லா வெரைட்டிலும் ஏதோ 1-2 பேர் நிற்கும். ஸோ அந்த கப்பீஸ் தான் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ப்ரீடிங்னு சொல்லிட்டு நான் வச்சுக்குவேன். ஓகேங்களா. நான் வந்து ஃபஸ்ட் லாட்டு எல்லாருமே என் கடைக்கு வரவங்க ரெகுலர் கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். கடைக்கு வந்து வாங்குறீங்களா இருந்தாலும் நான் ஆன்லைனுக்கு போக தான் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாக இருக்க பீஸ் தான் எடுத்து வந்து வீட்டில் போட்டு வளர்த்தோன்னே தவிர நான் எடுத்தோடனே எடுத்துக்க மாட்டேன். ரெகுலராக வாங்குறீங்க எல்லாத்துக்கும் தெரியும். தண்ணியை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷன் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் மீன் வந்து இறக்காதுங்க. ஓகேங்களா. நல்லா குட்டி வந்து நீங்களே வெறுத்து போயிருவீங்க, ஏன்னா இவ்வளோ குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இதாயிருவீங்க. ஏன்னா அந்தளவு குட்டி போடும். சம்டைம்ஸ் அதே மாதிரி இப்பயுமே சொல்லிடுறேங்க, இதில் பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு வந்து குட்டி வந்து 1-2 இது இறக்க தான் செய்யும். அது வந்து எனக்கும் இறக்க தான் செய்யும், உங்களுக்கும் இறக்க தான் செய்யும். அதுக்குன்னு வந்து இப்போ நான் இந்த ஒரு குட்டி இறந்துருச்சு, ஸோ இப்போ இது வந்து இறந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் ஊற்றுறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அதை பண்ண போய் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே இறக்கும். ஓகேங்களா. ஸோ முடிஞ்சளவு உங்களுக்கு நிறைய மீன் ஆகுது அப்படின்னா 2 டப்பா பிரித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பிரித்து வச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் டெத் ஆகிறது கம்மியாகிக்கும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது இருக்குங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்விம்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸ் வந்து நம்ம ஜோடி வந்து 90 சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் இப்போயுமே கடையில் இருக்குங்க, பட் டார்க் ரெட் இந்த மாதிரி ரெட்டு தான் இருக்கும். இது வந்து 90 சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் அதே இது சிம்ஸை சொல்லிடுறேங்க, இது வந்து உங்கள் கைக்கு வரும்போது கலரேஷன் டார்க் இருக்குது, லைட்டாக கம்மியானாலும் கம்மியாயிரும். ஏன்னா சிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதாகிடும், சென்சிட்டிவ் ஆனிச்சுன்னா கலரேஷன் ரொம்ப டல்லாயிரும். ஸோ அதான் சொல்லிடுறேன். சிம்ஸ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்கும், ரெட் கலர் தான் மெஜாரிட்டியே இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பாருங்கள், எக்லோடடாக கேட்டிங்கன்னா எக்லோடடாகவும் இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து பேர் வந்து 90 சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறையா ப்ரீட் ஆகுதுங்க. ஸோ சிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிடிக்கிறதா கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன், விறுவிறுத்து போயிடும், பிடிக்கிறதுக்குள்ள நீங்கள் நொந்துருவீங்க. ஸோ அவ்வளோ இதாயிரும். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபுல்லாக சிம்ஸ் தான் இருக்குது, வேணா சொல்லுங்கள், எக் லோடடாகவே தரேன். ஓகேங்களா. ஸோ பட் இப்பயுமே சொல்லிடுறேன், சிம்ஸை பொறுத்த வரைக்கும் பேரா பார்த்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்து கேட்காதீங்க. இது வந்து காலனி ப்ரீடிங்க. சிம்ஸ் நான் இப்போ வரைக்கும் ஒரு பேர் போட்டு நான் ப்ரீட் எடுத்ததே இல்லை. ஏன்னா சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மேலுன்னு நினைப்பீங்க, அது ஃபீமேலாக இருக்கும், அது முட்டை வைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலனி ப்ரீடிங் செட் ஆகும். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் மினிமம் ஒரு 5 பேராச்சும் வாங்க, சின்னதாகட்டும் பெருசாகட்டும் மினிமம் ஒரு 5 பேர். அப்படி இல்லை அப்படின்னா மினிமம் ஒரு 2 பேராச்சும் வாங்க. ஓகேங்களா. இல்லாட்டி மினிமம் ஒரு 3 பேராச்சும் வாங்கி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். இதோட இந்த வீடியோ நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லிட்டேன். ஸோ என்ன ப்ரோ எக்ஸாட்டிக் கப்பி காம்போ வேணும் அப்படின்னா நான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதையுமே நான் அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. குட்டி உங்களுக்கு நிறைய போடும், அவ்வளோதான். மே மாதம் ஆரம்பிக்க போகுது, அவ்வளோதான், வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கப்பீஸ் வந்து ஃபுல்லாக ப்ரீட் ஆகுங்க. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா வெறுத்து போகிற அளவுக்கு ப்ரீட் ஆகும். அதே மாதிரி இப்போயுமே சொல்லிடுறேங்க, சைஸை பார்த்து தயவு செஞ்சு எங்கிட்ட இல்லை யார்ட்டையாக இருந்தாலும் சைஸ் மீடியமாக வாங்கி போடுங்க. ஏன்னா இந்த லாட் வந்து அவ்வளோதான், இன்னொரு 6 மாதத்துக்கு மீன் குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த லாட்டில் இப்போயே உடனே பெருசாக வாங்கி போகணும்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலுமே மீன் டக்குன்னு இறந்துரும். ஸோ நிறைய இதாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக வாங்கி போடுங்க. எங்கிட்ட வாங்கினாலும் சரி, யார்ட்ட வாங்கினாலும் சரிங்க, சைஸ் வந்து கொஞ்சம் மீடியமாக வாங்கி போடுங்க. ஓகேங்களா. ஸோ நான் வீடியோ தெளிவாக சொல்லிடுறேன், ரொம்ப பெருசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சி வாங்காதீங்க. ஓகேங்களா. ஸோ இதோட வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதாவது என்ன டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஜெட் பிளாக்மே இருக்குது, ஊர்பட்ட கப்பீஸ் இருக்குங்க. ஸோ ஜெட் பிளாக் இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள். ஸோ இதுவுமே இருக்குது. ஸோ லாட்டாக வேணாலும் லாட்டாக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்க. ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஜெட் பிளாக் இதெல்லாம் வந்து எக்ஸாட்டிக் கப்பி, இதெல்லாம் வந்து பேர் 140 சொல்லி கொடுத்துருக்கோம். 5 பேர் அது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாட்டாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் குட்டி சாப்பிடாதுங்க, உங்களுக்கு அங்கங்கே குட்டி ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எக்ஸாட்டிக் கப்பி காம்போ என்னென்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது என்ன டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.